படம் ரொம்ப லேகிங்காக இருக்குது, லெங்க்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. படத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள்ன்ட்டு துல்கர் சல்மான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஒரு கமல் சார் ஒரு நாயகனில் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சமுத்திரகனி ஃபஸ்ட் டைம் ரொம்ப சீரியஸ் ரோல் பண்ணுறாரு, அது நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி குட் ஃபோட்டோகிராஃபி, ரொம்ப நல்ல ரீரெக்கார்டிங், சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த ஹீரோ என்ன நடித்த பொண்ணும் நல்லா பண்ணியிருக்காங்க. தியாகராஜா காலத்து கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு என்னன்ட்டா நாங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்க முடி இப்படி இருக்கும், எப்போ பார்த்தா ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேஸ்டில் இருப்பாங்க. பட் இதில் துல்கர் சல்மான் எப்போ கோட்டு சூட்டோட தான் வர்றாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சீனில் மட்டும் அவர் ஒரு ஏழை சமுத்திரகனியை மீட் பண்ண வர்றாரு. சமுத்திரகனி ஒரு டைரக்டர் ப்ரொடியூசரு, அப்போ ஒரு பழைய வேஸ்டியோடு வர்றாங்க. தவிர மீதி எல்லாத்துலேயும் சூட்டு பூட்டில் வர்றாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தியாகராஜ பாகவதர் கதையை தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒருத்தர் மர்டர் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, அந்த மாதிரி விஷயம் இல்லை தெரியும். ஆனால் யாரை மர்டர் பண்ணாங்க, எதுக்காக மர்டர் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஒருவேளை அது தெரிஞ்சால் அதே கதை இவங்க பண்ணியிருந்தா அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நாங்கள் இந்த படம் என்ஜாய் பண்ணலாம். ராணா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தியேட்ரிக்கல்லாக இருக்குது, லிட்டில் பிட் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது. அது அவங்க ஃபால்ட்டு கிடையாது, டைரக்டர் ஒருவேளை அப்படி பண்ண சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்குது. கடைசி லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் அவங்க வர்றாங்க. அவர் நல்ல ஆக்டர் தான், பட் கொஞ்சம் ஓவர் ட்ராமேட்டிக்காக இருக்குது. மீதி எல்லா கேரக்டரு நல்லா இருக்குது. ஐ திங்க் நிறைய ஒரு 2-3 தெலுங்கு ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷமாக சினிமா தியேட்டரில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. 1.5 இயர் நினைக்கிறேன். எந்த படமும் கண்ணுக்கு தெரியாது. நான் தியேட்டருக்கு போன உடனே இனிமேல் சும்மா ரெஸ்ட் எடுக்க போகலாமா, வெயில் வந்தால் போய் தியேட்டரில் உட்காரலாமா, மழை வந்தால் உட்காரலாமா அப்படி இருக்குது. அப்போ நான் மோஸ்ட்லி 60 ரூபாய் டிக்கெட்டில் தான் பார்க்குறேன். ஓகே 60 ரூபாய் டிக்கெட்டில் பார்க்கறதுனால அப்படியே தெரிஞ்சுட்டு நிறைய வாட்டி பேக்கில் உட்காந்து பார்த்துருக்கேன். 180 ரூபாய் சீட்டில் அங்கே கூட இன்னி கூட ரொம்ப பேக்கில் உட்காந்து பார்த்தேன். என்ன படம் எடுக்கிறாரோ எல்லாம் கிரேட்டஸ்ட் கேமராமேன், அதில் ஒரு 20-25% தான் இங்கே நமக்கு தெரியுது. ஸோ அப்படி நமக்கு அவ்வளோ ஃபுல்லாக தெரியலன்ட்டா படத்துக்குள்ளே போக முடியாது. இந்த படத்தில் ஒரு 3-4 சீன்ஸில் ராணா வர்ற சீனில் இருக்குது. அது மத்தியானமும் காலையில் நடக்குது. அது காலையில் 5 மணிக்கு லைட் ஆஃப் பண்ண மாதிரி எடுத்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால் நிறைய படம் ஒரு 2 வருஷமாக நிறைய தியேட்டரில் பெரிய மாலில் படம் பார்க்குற மாதிரியே இல்லை, ஒரு இன்வால்வ் ஆக முடியாது. கதை இங்கே சரியாக பண்ணலன்னு சொல்கிறீங்க. இல்லைங்க டைரக்டர் சரியில்லையா, ஹீரோ சரியில்லையா தமிழில்? இல்லைங்க, நான் இப்போ பேசுறதுக்கு சினிமா தியேட்டர் குவாலிட்டி நல்லா இருக்குது, அதனால கண்ணுக்கே படம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓன்லி 25% தான் கிளாரிட்டி இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் இது ஆக்சுவலி இது ஒரு ஹிப்னோட்டிசம் மாதிரி. இப்போ நான் ஹீரோ கண்ணை பார்க்குறேன், ஹீரோயின் கண்ணை பார்க்குறேன், நான் கதையில் இன்வால்வ் ஆகிடுவேன். சவுண்டு ஹிப்னோட்டிசம் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் நமக்கு யார் மூஞ்சி பார்க்க முடியாது, கண்ணு பார்க்க முடியாது, யார் வந்தாங்க யார் போனாங்க தெரியாது. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய தவறு நடந்துகிட்ருக்கு. ஸோ இது நிறைய பேர் ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனும் கேமரா அசோசியேஷன் அவங்களெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போய் கேட்கணும். கண்டிப்பாக UK கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை. ரொம்ப சீரியஸாக இருக்குது படம். லெங்க்த்து ரொம்ப ஜாஸ்தி. இன்னொரு 30-35 மினிட்ஸ் கட் பண்ணலாம். படம் முடிஞ்சிச்சு, எண்டு கார்டு போட்ட பிறகு மறுபடியும் படம் 3 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க துல்கர் சல்மான் பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்க்கலாம். அண்ட் இது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர் கூட இது பிடிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு 25 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், லேக்கையோட மரணம் ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒரு படம் வந்துச்சு.
அது பாலு மகேந்திரா ஷோபாவா கொலை பண்ணிட்டாங்கன்னு அப்படி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது அந்த டைமில். அப்போது கேஜி ஜார்ஜ்னு ஒரு டைரக்டரு, மிக சிறந்த மலையாளம் டைரக்டரு, இந்த லேக்கோட மரணம் ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து பாலு மகேந்திரா, ஷோபா கதை தான், பாலு மகேந்திரா அந்த பொண்ணை கொலை பண்ணல அந்த சப்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார். இதில் அந்த கொலையில் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. திடீர்னு ஷூட் பண்ணும்போது அதுக்குள்ளே உண்மையான புல்லட் இருக்கும். டைரக்டருக்கு மேலே கோவம், அதனால் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 ரோப் எடுத்துகிட்டு வந்து துல்கர் சல்மானா அப்படியே அந்த ரோப்பில் இழுக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு 2 பேருக்கும் இருந்த ஈகோ கொஸ்டின் அந்த மாதிரி வருது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சப்ஜெக்ட் வருது. பீரியட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 1940-45ல் எந்த மாதிரி செட்ஸ் இருந்தது, எந்த மாதிரி கேமராஸ் இருந்தது, அதெல்லாம் அழகாக 44 உள்ள மாதிரி காட்டுறாங்களா? 1946 நடந்த மாதிரி காட்டுறாங்களா? அது இல்லை இருக்கு. பட் ஆக்சுவலி ஒரு அப்படி லாஜிக்காக பார்க்கும்போது 2 இடத்துல நமக்கு இதாக இருக்கு. ஏன்ட்டா அந்த காலத்தில் யாரும் கலர் போஸ்டர் எல்லாம் வைக்கல. ஆமாம், ஒரு 2-3 இடத்துல இல்லை கலர் போஸ்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தெரியலை, நான் பார்க்காம இருக்கலாம். பட் அந்த காலத்துல எல்லாம் கலர் போஸ்டர் எல்லாம் கிடையாது. இதில் ஒரு 2-3 இடத்துல பெரிய பெரிய கலர் போஸ்டர் எல்லாம் வருது. ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பார்க்கலாம், துல்கர் ரஹ்மான் ஃபேன்ஸ் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். பட் கண்டிப்பாக ஃபேமிலியரும் என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறேன்னு வர்றவங்களுக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து பாகவதர் அவருடைய வந்து பயோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் வந்து முழுசாலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக படத்தோட பேர் வந்து காந்தான்ற ஒரு படம், அதை பேர் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த பேரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த படமே நோக்கி போயிட்டுருக்கு. இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து 1950s எடுத்த படம் இல்லையா? அப்போ இந்த காலத்து இளைஞர்களுக்கெல்லாம் இது வந்து எப்படி கவர்னுன்றதை வந்து டேரக்டர் வந்து பக்காவாக நோட்டீஸ் பண்ணி எப்படி கொடுத்தா இளைஞர்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்து இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 hours 45 minutes. நீங்கள் என்ன தான் படம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா லேக் ஆகும், போர் அடிக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தை நான் பார்க்குறேன், உட்காந்துருந்து லாஸ்ட் வரைக்கும் எவனும் வந்து ஃபோன் எடுத்து பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ் வந்து ரசித்து பார்த்தாங்க இந்த படத்தை. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக போகும், பட் ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து செம்மையாக வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. யாராருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், துல்கர் சல்மானோட ஆக்டிங் பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவர் வந்து நார்மலாகவே செம்மையாக நடிப்பார். பட் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் வந்து என்னை தூங்க விடாமல் பண்ணிச்சு. இந்த படம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் சமுத்திரக்கனியோட புதிய பரிமாணத்தை பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையாக வந்து நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் படம்னு நான் எதிரே பார்க்கல, பேக்ரவுண்ட் பண்ணிட்டாரு. அதே போல் பார்த்தா செகண்ட் ஹாஃபில் ராணா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் தான் வருவார் ராணா, ஃபஸ்ட் ஹாஃபில் கிடையாது. அப்போ செகண்ட் ஹாஃப் தான் ராணா வராரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ட்ராக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. இந்த டேரக்டர் வந்து எப்படி யோசிச்சு இந்த கதை வந்து போர் அடிக்கக்கூடாது, இது வந்து அந்த காலத்து கதை நினச்சிப்பாங்க. பட் ஆனால் புதுமையான விஷயங்களை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படவை படிச்சிருக்காரு. டேரக்டர் பார்த்தா செல்வமணி செல்வராஜ் நினைக்கிறேன் அவர். அதே போல் பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டரும் பார்த்தீங்கன்னா பக்காவாக போட்டிருக்காங்க பிரதர். அதே போல் ஹீரோயினோட ஃபஸ்ட்டு படம் மாரி எனக்கு தெரியவே தெரியல. ஆக்சுவலாக வந்து இவங்க ஃபேஸ் கட் லைட்டாக பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்குது. அவங்க சிரிக்கும் போதெல்லாம் பார்த்து கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்குது. அதுக்காக வந்து கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் அப்படி கம்பேர்லாம் பண்ண வேணாம். இவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட் ஃபிலிம். இது போல் படம் முடிஞ்சு வெளியே வந்து அப்போ தான் அந்த ஹீரோயின் வந்து உள்ளே வராங்க தேட்டரில் யாரும் பேசுகிறதுக்கு. படம் முடிஞ்சு யாரும் வெளியவே போகல, அவங்க வந்து பேசுகிறத கேட்டு அவங்க கை தட்டு அவங்களை அப்ளாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்றதை வந்து இந்த ஆடியன்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஒரு படைப்பு பிரதர் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்டோரி பிளாட் லைன், சின்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹீரோக்கும் டேரக்டருக்கும் உள்ள என்ன ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்படும். அதில் வந்து நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ற ஒரு விஷயம் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அதாவது இதில் தான் வச்சு படம் முடியும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் கிடையாது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே படத்துடைய பிளாட் மாறுது, அப்படியே க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வருது.
ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லா கலவையும் இருக்குங்க. காமெடின்றது உங்களுக்கு கிடையாது. காமெடின்ற படம் காமெடி இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈகோ கிளாஷ் உள்ள ஸ்டோரி போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லரை போகுது. போரே அடிக்கலை. அந்த காலத்தில் போலீஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்றத வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் பக்காவாக இருக்குது. எவ்வளோ செலவுலாம் இல்லை. ஒரு பெரிய வீடு, அந்த வீடை வச்சே படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் பக்கா மாஸ் பிரதர். ஆக்சுவலாக வந்து எக்ஸலன்ட் படம். இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதாவது 15 இப்போ நிறைய பேர் வராங்க, இன்னும் நீனா வந்து தெலுங்கு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுற அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த படம் வேணால் பார்க்கலாம், எந்த படத்தை வேணால் இது பண்ணலாம். அதுக்காக தமிழ் படம் அப்படி டேரக்டர்லாம் வேஸ்ட்டு சொல்ல முடியாது. இந்த படம் சூப்பராக எடுத்துக்கிறாங்க. எக்ஸலன்ட் மூவி. துல்கர் சல்மானுக்கு வந்து இந்த படம் வந்து பிரம்மாண்ட படமாக அமையும். பட் ஆனால் ராணாவுக்கு பார்த்தோன்னா ராணா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து கொஞ்சம் காமெடி வைஸ் பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே போல் பார்த்து நீலகிரி ரவியும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா தயவு செய்து யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பை வந்து படைச்சிக்கிறாங்க. தயவு செய்து வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. ரொம்ப நல்ல படம். அவ்வளோதான் சொல்கிறது இல்லை. தியாகராஜ பாகவத்து கதைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இல்லைங்க, இந்த 1950s வந்ததுனால பார்த்தீங்கன்னா தியாகராஜர் பாகவதர் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன விஷயங்கள் வந்து அவரோட கதை வரும். பட் ஆனால் ஃபுல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வராது. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், தியாகராஜ பாகவதர் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போகிறார். 4 days இருந்திருக்காரு இல்லையா? அது வந்து அந்த ஸ்டோரி இது வராது. இது வந்து வேறு. ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணு மூலியமாக வந்து வருது, அந்த ஹீரோயின் மூலியமாக நடக்கிற ஒரு இதுதான் காட்டிடுறாங்க. தவிர வந்து அப்படிலாம் இல்லைங்க, லைட்டாக ஸ்டோரி வருதுன்னு தவிர வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அதே மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தா க்ரைம் இன்வெஸ்டிகேஷனில் போகுது. இப்போ தியாகராஜா பாகவதர் பார்த்தா சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி எந்த படமும் வாய்ப்பு இல்லாமல் தான் போனார். பட் ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது. அவர் மிகப்பெரிய ஹீரோவாக தான் வந்து வெளில வரா தவிர அந்த அதாவது மெயின் கோர் அதை பற்றி கிடையாது பிரதர். இது நான் சொல்கிறது புரியுதுங்களா? இருக்குது, ஆனால் ஃபுல்லாலாம் கிடையாது. ஆனால் துல்கருக்கு இது எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும்? துல்கர் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், துல்கர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து இன்னொரு எஃபோர்ட் போட்டு இன்னொரு பக்காவாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா டேரக்டர் என்ன சொல்கிறாரோ கேட்டு பண்ணாலே படம் பிரமாதமாக ஓட பிரதர். இது உண்மை. அது கண்டிப்பாக இதான் உண்மை. இது வந்து எல்லா ஹீரோவும் கேட்டு வச்சு நீ பெரிய ஆள் உனக்காகலாம் உன் கதையெல்லாம் மாற்றணும்னு வச்சிங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் படம் வேலைக்கே ஆகாது. இந்த படத்தில் வந்து யாராச்சும் ஒரு மிகப்பெரிய ஆள் நடிச்சிருந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும், இல்லை நான் கடைசியில் சாகக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது சொல்கிறேன். ஒரு நார்மலாக சொல்கிறேன், நான் அடி வாங்கக்கூடாது, நான் அழக்கூடாது, இல்லை இந்த மாதிரி பண்ணால் தான் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து வச்சிங்கன்னா வந்து வேலைக்கே ஆகுது. டேரக்டர்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சிருங்க. ஏன்னா டேரக்டர் தானே வந்து அந்த ஃபுல்லாக, அதாவது ஒரு கதை ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதே பார்த்தீங்கன்னா அவர் யோசிப்பார், எனக்கு இது இப்படிலாம் வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் எடுப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட்டிங் போனவொன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடுவில் வந்து இல்லை சார் இப்படி மாற்றுங்க சார் அப்படி மாற்றுங்க சொல்லிட்டு டேரக்டரை வந்து குழப்பி விட்டு படத்தை காலி பண்ணிடுவாங்க. ஏங்க படம் எடுக்கிறோன்னா படம் ஃப்ளாப்பாக நாங்கள் எடுக்க போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள்லாம் வந்து தயவுசெய்து இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு அது புரியும் என்ன கதை என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு புரியும். படம் வந்து பக்காவாக எடுத்துக்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் பார்த்த மூவி வந்து எனக்கு ஏற்படுத்துது. எக்ஸலண்ட் மூவி. ஆனால் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பிரச்சனை வருது, கேஸ் எல்லாம் கூட வந்துருது. பட் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, காலையில் தான் நிறைய ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் ஆச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அதாங்க, நல்ல படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும்ன்றதை இது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இது நேற்று நைட்டே கூட ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டே கூட ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில தேட்டர் 4 தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. படம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டேன்னு போட்டிருக்காங்க. அது பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு. ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னராக இருந்துச்சு? நான் தான் சொல்கிறேன்ல, யாருமே ஏஞ்சி வரலங்க. லாஸ்ட்டாக அந்த பேர் போட்டு அதுக்கப்புறம் தான் ஏஞ்சி போகிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து பேசுறதுக்கு வராங்க. ஹீரோயின் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தேட்டரில் வந்து பயங்கர அப்ளாஸ். அந்த ஹீரோயின் அழுதுட்டாங்க ஆக்சுவலாக வந்து பேசும்போது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. நான் சொல்கிறேங்க, யாருமே ஃபோன் எடுத்து இது வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரிஞ்ச படத்தை வந்து இன்னும் 2 வாட்டி கூட பார்க்கலாம். உண்மையாகவே நான் சொல்கிறேன், நல்ல படம் அது. துல்கர் சல்மான் வந்து சினிமாவுக்கு வரும்போது வந்து அவர் நெப்போ கிட்டு மம்முட்டி பையன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக அவருக்கு இருக்கும். மிகப்பெரிய சக்ஸஸ். நெப்போ கிட்டா இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இது வந்து வேறு மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். நெப்போ கிட்ட இருந்தாலும் நடிக்கணும் இல்லையா? அதுக்காக நடிக்க தெரியாதவன் என்ன தான் வந்து அவங்க அப்பா ஹீரோ வந்தாலும் நடிக்க வச்ச படம் ஓடுருமா? ஓடாதுல்ல. கற்றுக்கணும்ல. கற்றுக்கிட்டு சொல்கிறேன் பிரதர், வேறு லெவல் பண்ணிட்டார். ஆக்சுவலாக வந்து அவர் ஜீன்லேயே இருக்க போல. அவங்க அப்பா ஒன்றும் கிடையாது, செம்ம ஆக்டிங் பண்ணிட்டா போல. மறட்டார். நல்ல அருமையான படம்.